சென்னை நகருக்கு குடிநீர் வழங்கும் புழல் ஏரியில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவல் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் அப்பகுதியை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பாக அங்கிருந்து எமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, இப்போ அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, சொல்லுங்க கோகுல். நிச்சயமாக, அதாவது புழல் ஏரியை நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்டது தான் அந்த புழல் ஏரி. புழல் ஏரியுடைய நீர்மட்டத்தை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய செங்குன்றம், திருமுல்லவாயில் என பல ஊர்களிலிருந்து இந்த ஏரிக்கு தற்பொழுது தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக, அதாவது இந்த புழல் ஏரியில் சில கசிவுகள் ஏற்பட்டதாக வந்த தகவலை அடுத்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் நேரடியாக புழல் ஏரியை அதிகாரிகளுடன் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகள் நீங்கள் பார்க்குறீங்க. தற்பொழுது மாவட்ட ஆட்சியரிடம் கேட்கலாம். சார், இந்த புழல் ஏரியோட கொள்ளளவு இப்போ எவ்வளவு இருக்கு? இப்போ கசிவு ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்களே, அந்த தகவலை பற்றி சொல்லுங்க. ரெட் ஹில்ஸ் புழல் ஏரி 33,300 MCFT 2228 MCFT 67.5% ஃபில் ஆகிருக்கிறது. ஏரினுடைய பண்டு ஸ்டேபிளாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இதனால் எந்த பாதிப்பு மக்களுக்கு இருக்காது. சீப்பேஜ் இந்த மாதிரி மேசனரி ஸ்ட்ரக்சர்ஸில் அலோடு சீப்பேஜ் இருந்தால் தான் ஹை பொட்டென்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆகி ஏரியினுடைய பண்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். டெக்னிக்கல் ஒப்பீனியன் பேஸ் பண்ணி ஒரு 10 மீட்டர் ஹைட்டுக்கு 5 liters per minute அலோட் சீப்பேஜ். அது பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கிற ஸ்மால் சீப்பேஜ் இஸ் நெக்லிஜிபிள். இதன் அடிப்படையில் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ரெட் ஹில்ஸ் ஏரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கிற ரெட் ஹில்ஸ் ஏரி மட்டுமே இல்லை, பூண்டி, செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ், சோழவரம் உள்ளிட்ட பல்வேறு ரிசர்வாயர்ஸ் நம்ம PWD-C இருக்கிறார்கள், AE இருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வெரி க்ளோஸ் வாட்ச் வச்சுட்டு நம்ம எல்லா ரிசர்வாயர்ஸ் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். சார், இப்போ பல ஊர்ல இருந்து இப்போ தண்ணி இந்த புழல் ஏரிக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ புழல் ஏரியோட நீர்மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்க நிலையில புழல் ஏரியை திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? இதோட பாதுகாப்பு மேலும் எப்படி தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறதா? அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு என்னென்ன மாதிரி பாதுகாப்பான ஒரு அறிவுறுத்தல் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்டிருக்கு? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கனமழை காரணத்தினால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு உத்தரவு கொடுத்துட்டார்கள். அதன் அடிப்படையில் வந்திருக்கின்ற இன்ஃப்ளோ நம்ம அனைத்து ரிசர்வாயர்ஸ் ஃபில் ஆகிட்டே இருக்கிறது. மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து டேங்க்ஸ் ஃபில் ஆகிட்டே இருக்கிறது. இன்ஃப்ளோ நம்ம கண்காணிச்சுட்டே வரோம். இருக்கிற 4 ரிசர்வாயர்ஸ் ஸ்டேபிளாக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறது. பர்டிகுலர்லி ரெட் ஹில்ஸ் புழல் ஏரி 67.5% தான் ஃபில் ஆகிருக்கிறது. ஸோ அதனால் இப்போ அது திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தற்பொழுது இருக்கிற அவுட்ஃப்ளோ 50 cusecs ஒன்லி. இன்ஃப்ளோ 1196. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களோட உத்தரவுக்கு மாவட்டத்தில் கனமழை காரணத்தினால் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்கிறதுக்காக ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம கண்காணிச்சுட்டு வந்துட்டே வரும். ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், PWD டிபார்ட்மெண்ட், IVS டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் வைத்து ஓவர்ஃப்ளோ ஆர் வாட்டர் ஃப்ளோ காரணமாக மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம பார்த்துட்டே இருக்கணும் தெரிவித்துக் கொள்கிறேன். 10,000 பேர் ரெஸ்கியூ ஷெல்டர் உள்ளே இருந்து லோலைங் ஏரியாஸில் கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு அவுட் சைடு உணவுப் பொருட்கள் ஆக மொத்தம் ஒரு டைம் 3 டைம்ஸ் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் 3 டைம் ஒரு டைம் 26,000 பேருக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உத்தரவுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கிட்டே இருக்கிறோம். அதனால் மாவட்ட நிர்வாகம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம எல்லா மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கரெக்டாக நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். பர்டிகுலர்லி மேஜர் ரிசர்வாயர்ஸான பூண்டி, செம்பரம்பாக்கம், ரெட் ஹில்ஸ், சோழவரம் எவ்ரிடே கண்காணிச்சுட்டே இருக்கிறோம். இன்ஜினியர்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஒரு பாதிப்பு இருக்காது. மக்கள் எந்த விதமான கவலைப்பட தேவையில்லை. வி ஆர் கண்டினியூஸ்லி மானிட்டரிங் இட். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வெரி மச் ஸ்டேபிள். ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரிவித்துக்கொள்ளும். புழல் ஏரிக்கு நீர் வரத்து எங்கேருந்து இப்போ வந்துகிட்டு இருக்குது? ரெட் ஹில்ஸ்க்கு பூண்டியிலிருந்து அவுட்ஃப்ளோவில் பூண்டியிலிருந்து லிங்க் இருக்கும். அதே போல் கேட்ச்மெண்ட், லோக்கல் கேட்ச்மெண்ட் இருக்கும், அதிலிருந்து இருக்கும். தற்பொழுது 1196 cusecs தான் வந்துட்டே இருக்குன்னு தெரிவித்துக்கொள்ளும். அதாவது புழல் ஏரியோடைய அந்த கசிவு தற்பொழுது நேரடியாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் சொல்வதை கேட்டிருப்பீங்க. பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் செய்து வைத்திருப்பதாகவும், அதே போல ஏரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய
பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது அந்த ஏரியை நேரடியாக பார்க்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க. புழல் ஏரியுடைய நீர்மட்டத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட இந்த புழல் ஏரியில் தற்பொழுது 2200 மில்லியன் கன அடி நிரம்பியிருப்பதாக ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது அந்த புழல் ஏரியுடைய நீர்மட்டம் பார்க்குறீங்க. இந்த புழல் ஏரியிலிருந்து சுற்று வட்டார கிராமம் என்று பார்த்தால் ரெடில்ஸ் மற்றும் திருமுல்லைவாயில் உள்ளிட்ட பல முக்கிய கிராமங்கள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த புழல் ஏரியை சுற்றிலும் உள்ளது. இந்த புழல் ஏரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டால் ஒருவேளை நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் புழல் ஏரியில் இன்னும் 2-3 நாட்களுக்கு பின்னர் ஏரி திறக்கப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய கிராமத்திற்கு நீர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் பொதுமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு உத்தரவையும் அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.